ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வருத்தமான ஒரு செய்தி. சேலம் மாவட்டத்துல விஜய் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் பரப்புரை கூட்டத்துல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கலந்து கொண்ட இந்த கூட்டத்துல திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரியான ஒரு கட்டமைப்பு வசதிகள் அங்க செய்யப்படல அப்படின்றதுதான் ஒரு பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, காவல்துறை சரியா ஒத்துழைப்பு தரல, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல, ஆட்சியாளர்கள் இது மாதிரி எங்களுக்கு ஓரவஞ்சனை பண்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காமையா இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஈரோடுல நடத்தினீங்க, பல இடங்களில் நீங்க நடத்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு உரிய அனுமதியை கொடுத்து சில கட்டமைப்புகளை கொடுத்து உங்களுக்கு என்ன பண்றாங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா குறை சொல்லணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காகவே விஜய் அவர்கள் இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்துல இறங்கி இருக்கிறது ரொம்பவே அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. இன்றைய தினத்துல சேலம் மாவட்டத்துல நடந்த கூட்டத்துல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னா அங்க காவல்துறை சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 4998 பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து விநியோகிக்கப்பட்ட அந்த கியூஆர் கோடு மூலியமா தான் அங்க ஆட்கள் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் பாக்ஸா போட்டு என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு போயிட்டு அடைச்சிட்டா அவங்களுக்கு மூச்சு திணறும், பல விஷயங்கள் இருக்கு. சோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் எல்லாரையும் பிரிச்சிருக்காங்க. பாக்ஸ் 1000 பேருக்கு ஒருத்தாரு, 500 பேருக்கு, இந்த மாதிரி பாக்ஸ்களை பிரிச்சு போட்டு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ்ல குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆட்களை உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேபினா என்ன பண்றாங்க, பிரிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் 3 மணி நேரம் வெயிலின் தாக்கத்துல அந்த வாலிபர் என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்கிறாரு. இத அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. சிகிச்சை பலனின்றி என்ன பண்ணிருக்காரு, போற வழியில என்ன பண்ணிருக்கு, அந்த உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த வாலிபருடைய உயிரிழப்புக்கு முழுக்க காரணம் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. ஏன்னா அடிப்படை வசதிகள் அங்க செய்யப்பட்டிருந்ததா, தண்ணீர் பாட்டில்கள் கொடுக்கப்பட்டதா சரியான நேரத்துல எல்லாருக்கும். ஏன்னா நீங்க இதே சேலம் மாவட்டத்துல அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுல இருக்கிறாருல, அவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. என்ன வைரல் ஆயிடுச்சுன்னா, கூட்டம் அந்த இந்த சேலம் மாவட்டத்துல கூட்டத்துக்கு முன்னாடி அந்த பவுன்சர்களுக்கு எல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்தாரு. 6 மணி நேரம் வெயில் எல்லாம் நிப்பீங்களா, தண்ணி கொடுக்க மாட்டோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம், நிப்பீங்களா, இப்படி ஓப்பனா சொல்லி என்ன பண்ணாரு, எல்லா பவுன்சர்களும் கூப்பிட்டாரு. இது ரெக்கார்டு, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ரெக்கார்டு. தண்ணி கொடுக்க மாட்டோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்க வெயில நிக்கணும், இந்த மாதிரி சொல்லிதான் இவர் என்ன பண்றாரு, உள்ள கூப்பிட்டு. சோ அங்க தண்ணீர் வசதிகள் அங்க கொடுக்கப்பட்டிருந்ததா, அங்க எல்லா அடிப்படை வசதிகள் அங்க கொடுக்கப்பட்டதா, நிழலா நிக்கிறது, மக்கள் நிழலா நின்னா அங்க அந்த வெயிலின் தாக்கத்தை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றது இப்பவே ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் என்னமா பண்ணுவாங்க, தாவேகா முதற்கொண்டு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஆதவர்ஜனா முன்கடிச்சின்னு வருவாரு. ஸ்டாலின் கவர்மெண்ட் எங்களை என்ன பண்ணிருச்சு, இது மாதிரி நசுக்குது, இவர் உயிரிழந்ததுக்கு காரணம் இந்த திமுக கவர்மெண்ட் தான், உடனே வரிஞ்சு கட்டி பேசுவாரு. இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நாலேஜ் இருக்குதா இல்லையா அப்படின்றது சுத்தமா விளங்கவே இல்லை. நீங்க எல்லாம் எதுக்குதான் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, எதுக்கு மைக்க பிடிச்சு பேசுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது வேதனையாவும் இருக்கு, ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபத்தையும் உண்டாக்குது. இந்த மாதிரி பேசுறாங்களே, அதாவது சொல்லுவாங்களே இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாயா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் விஜயும் விஜய் கூட இருக்கிறவங்களும் நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கு விஜய் இப்ப என்ன பொறுப்பு இருப்ப? கரூர் மாவட்டத்துல நடந்த 41 பேர் விபத்துக்கு திமுக கவர்மெண்ட் அவங்கதான் என்ன பண்ணா, அவங்கதான் எல்லாமே பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப யாரு பொறுப்பெடுத்துப்பா? இதுக்கு யாரு பொறுப்பு? ஏன்னா காவல்துறை எந்த அளவுக்கு முழு எஃபர்ட் போட்டு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ள அனுப்பணுமோ அனுப்பி இருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க, எல்லாம் பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க ஒரு பாயிண்ட் கூட ஆட்சியாளர்கள் மேலேயோ காவல்துறை மேலேயோ பழி சொல்லவே முடியாது. கரூர் சம்பவத்துல கூட ஒரு கட்டமைப்பு இல்லாம இருந்தது. நீங்க 19 போற போக்குல என்ன பண்ணீங்க, உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு காவல்துறை மேல தவறு சொன்னீங்க. ஆனா இப்ப அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கதான் 4998 பேர் வரணும், இவங்கதான் புக் பண்ணுது, இவங்கதான் அந்த கியூஆர் கோட் எல்லாம் விநியோகிச்சது, எல்லாருக்கும் இது பண்ணுது. காவல்துறை அந்த கியூஆர் கோட் இருக்கிறவங்களை மட்டும்தான் உள்ள அனுபவிச்சாங்க. இது மட்டும்தான் காவல்துறை செஞ்சது. ஆனா அங்க உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. அடிப்படை வசதிகள், ஒருத்தருக்கு வரானா ஒருத்தருக்கு கழிவறை இருந்திருக்கணும், தண்ணி இருந்திருக்கணும், சாப்பாடு இது இருந்ததா? ஏன்னா வெயில், பயங்கர வெயில். இந்த வெயில தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூஸோ இல்ல தண்ணி எல்லாம் கொடுக்கப்பட்டதா?
சாப்பாடு கொடுக்கப்பட்டதா? இப்படி பல வசதிகள் தாவேக்கா அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செய்தாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் போக இந்த உயிரிழப்பு நடந்துருச்சு. விஜய் அவர்கள் எப்போதும் போல இப்ப கரூர் சம்பவத்தில் நடந்தது போல கிளம்பி விட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர்களும் யாரும் போகல. அங்க போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் உங்க கூட்டத்துக்கு வந்துதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, இறந்திருக்கிறாரு. விஜய பார்க்கணும், வாங்கி அந்த QR கோட் இருந்தா தானே உள்ள வர முடியும். எப்படி உள்ள வர முடியும்? அவர் என்ன QR கோட் இல்லாம உள்ள எல்லாமே கதை கட்டுவாங்க. காவல்துறை வேணும்ட்டுக்குன்னு உள்ள ஆள் அனுப்பிட்டாங்க, ஆட்சியாளர்கள் உள்ள வேணும்னு ஆள் அனுப்பிட்டாங்க சொல்லுவாங்க சார். நிச்சயமா விஜய் அவர்களோ ஆதவர்ஜனாலோ சொல்லுவாரு, வேணும்ட்டுக்குன்னு ஆட்களை உள்ள திணிச்சுட்டாங்க, உள்ள அனுப்பிட்டாங்க சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த பாச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா QR கோட் அப்படின்றது தாவேக்கா மூலியமா விநியோகிக்கப்பட்டது. அந்த QR கோட் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து உள்ள அனுப்ப வேண்டியதான் காவல்துறையோட வேலை. சோ இதனால நீங்க காவல்துறை மேல தவறு சொல்ல முடியாது. இதற்கு முழுக்க முழுக்க தாவேக்கா பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கண்டனம் இப்பவே எழும்ப ஆரம்பிச்சு. இதெல்லாம் போக 2.5 வயசு குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. விதி இருக்கு, வயதானவர்களோ கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு வேணும்ட்டுக்குனே பண்ற மாதிரி தானே இருக்கு. எப்படி நீங்க குழந்தைய தூக்கிட்டு வரலாம்? கேட்டா பாதுகாப்பு இருக்கு. என்னத்த பாதுகாப்பு இருக்கு? அந்த ரிப்போர்ட்டர் சரியா வச்சு செஞ்சிருக்காரு. ஏமா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்குன்னா என்ன பாதுகாப்பு இருக்கு? குழந்தைக்கு ஏதோ ஒண்ணாச்சு என்ன பண்ணுவாங்க? யார் சார் பொறுப்பு? ஏற்கனவே கரூர்ல சம்பவம் நடந்தோம், எல்லாருக்கும் ஒரு உதாரணம். கரூர்ல நடந்த சம்பவம் இனி இது மேலிருந்து பெரியவர்களோ கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ கூட்டத்துக்கு வரக்கூடாது. வரையறுக்கப்பட்ட நிபந்தனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா விதியில இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, பெரியவர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கொஞ்சம் கூட நாங்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் வருதுன்னா இவங்களை என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு பக்கம் ஒரு வாலிபர் உயிர்ந்திருக்கிறார், இன்னொரு பக்கம் ஒரு அம்மா குழந்தைய என்ன பண்ணிருக்கு தூக்கின்னு வந்திருக்கு. இதெல்லாம் எங்கதான் போய் முடியும்? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தாவேக்காவினருக்கு, ஏன்னா இவங்களுக்கு ஆட்கள் இல்ல சார். உண்மையிலே சொல்ல போனா ஆட்கள் இல்ல. இறந்த அந்த வாலிபர் கூட மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். விஜய் பார்க்கணும்னு இருந்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஆட்கள் இல்ல, விஜய்க்கு ஆட்கள் இல்ல, ஆட்களை சேர்த்து இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த அம்மா அப்படின்னா ஏன் அந்த அம்மாவை அனுமதிக்கணும்? அனுமதிச்சிருக்க தேவையில்லையே, ஏன் அனுமதிக்கணும்? பல கேள்விகள் இருக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே விஜயும் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தாவேக்கா முழுக்க காரணம். இந்த வாலிபருடைய மரணத்துக்கு இவங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கண்டன குரல் எல்லா இடத்துல ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் தான், அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஆனா சில கட்டமைப்புகள் தாவேக்கா மூலியமா செய்யப்படல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இது எடுத்து காட்டுது. இதுக்கப்புறமாவது தமிழக வெற்றி கழகம் சார்பா நடக்கிற ஒரு கூட்டத்துல சில அடிப்படை வசதி கட்டமைப்புகளை மேற்கொள்ளணும். விஜயே டைரக்டா இதுல இறங்கி வேலை பார்க்கணும், அவருடைய தலையீடு டைரக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.